செய்திச் சுருக்கம். மஹிந்தவை கொல்ல வேண்டிய தேவை யாருக்குள்ளது? சிவியித் விக்னேஸ்வரன் கேள்வி. சர்வதேச சட்டத்தின்படி மியன்மார் அகதிகளை அந்நாட்டுக்கு மீளத் திருப்பியனுப்புவது ஏற்புடையதன்று. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் சட்டத்தரணி அம்பிகா சர்க்குணநாதன் வலியுறுத்தல். சீனாவில் பரவி வரும் எஸ்எம்பிவி வைரஸ் தொற்று குறித்து சுகாதாரத்துறை கவனம் செலுத்தி வருகிறது. சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு தெரிவிப்பு. மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு தற்காலிகமாக நிறுத்த தீர்மானம். மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு. இலங்கையில் வசித்துக் கொண்டு அமெரிக்காவில் தனது பெயரிலும் தன்னுடைய குடும்பத்தாரது பெயர்களிலும் பசில் ராஜபக்ஷ பாரிய சொத்துக்களை சேமித்திருக்கின்றார். முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவிப்பு. அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக மஹிந்த சமரசிங்க நீடிப்பார். வெளிவிவகார அமைச்சு அறிவித்தது. ரூபாய் 2000 கோடி லஞ்சம் கொடுத்த புகார் அதானி மீதான 3 வழக்குகளை ஒரே நீதிபதி விசாரிக்க உத்தரவு. அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி. விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.